வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் சகோதரி ஜெயலட்சுமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீங்க சோழிங்கநல்லூர் தொகுதியில போட்டிடுறீங்க. முதல்ல நாம் தமிழ் கட்சிக்குள்ள எப்போ வந்தீங்க? கட்சியில் எவ்வளவு நல்லா பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. ஸோ ஆரம்ப கால வாழ்க்கைனா நான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் அண்டர் கிராஜுவேட் இங்கே தான் பண்ணேன். பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டும் நான் சென்னையில் தான் பண்ணி அதை முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ அது நேட்டிவ் சென்னையா நீங்கள்? இல்லைங்க, நான் எனக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தேவிகாபுரம் தான் என்னோடய ஊர். சென்னையில் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் திருமணம் ஆச்சு. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 1.5 வருஷம் இங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் யூஎஸ் போயாச்சு. ஸோ யூஎஸில் இருந்துட்டு நாங்கள் 2020 தான் நாங்கள் திரும்ப இந்தியாவுக்கு எங்களோட பயணத்தை தொடங்குகிறோம். ஸோ கோவிட் டைம் பெருசாக வெளியே வரலை. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த நாம் தமிழர் கட்சியோட பரிச்சயம். ஸோ என்னோட ஃபேமிலியே நாம் தமிழ் கட்சி இருக்காங்களா, இல்லை நீங்கள் தான் முதல் முறையாக சேர்றீங்களா கட்சி? இல்லை, ஃபேமிலியில் இருக்காங்க, ஆல்ரெடி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் எனக்கு கட்சி மேலே ஈடுபாடு அதுக்கப்புறம் தான் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு 2 வருஷமாக நான் கட்சியோட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கேன். கட்சியில் இணைஞ்சு பயணிக்கிறீங்க. ஓகே. இந்த வேட்பாளராக போட்டியிடக்கூடியது எப்படி அண்ணன் உங்களை தெரிவு செஞ்சாரா, இல்லை உங்களுக்கே விருப்பமா முதல்ல போட்டியிடணும் அப்படின்றது? இல்லை, இது முழுக்க அண்ணன் தேர்வு செஞ்சது தான். ஸோ நான் சோழிங்கநல்லூர் தொகுதியை சேர்ந்தவங்கன்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும். ப்ளஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஈடுபாடோடு இருக்காங்கன்னு தெரியும். அண்ணனுக்கு என்னென்னா, இப்போ சிட்டியில் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் இல்லையா, நம்ம படித்தவங்களா இருக்கணும். நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க இல்லையா. என்ன படிச்சிங்க நீங்கள்? நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏ எங்கே படிச்சிங்க? எம்சிஏ வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே. அண்டர் கிராஜுவேட் அண்ணா ஆதர்ஷ் காலேஜ், அண்ணா நகர். ஓகே. ஸோ இதில் அண்ணனுக்கு அந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணுறது, ப்ளஸ் கட்சியில் ஈடுபாடு, ஃபேமிலியோட ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால அண்ணன் என்னை சூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வேட்பாளராக போட்டிடுறீங்க இல்லையா, தொகுதியில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? ஜென்ரலாகவே நான் போன இடங்களில் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. வரவேற்பை விட அவங்க நம்ம கட்சி ரொம்ப ஒரு மரியாதையாக பார்க்குறாங்கன்ற புரிதல் எனக்கு வந்திருக்கு. போன இடத்துல எல்லா இடத்துலையுமே மக்கள் சொன்னது எல்லாமே 2 கட்சிக்கும் மாற்றி ஓட்டு போட்டு நாங்கள் ஏமாந்தது தான் மிச்சம். இந்த தடவையாச்சும் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற பெரும்பாலான மக்கள்கிட்டேருந்து வந்த குரலாக நான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். 2 கட்சியுமே மாற்றி ஏமாற்றி இருக்கிறதுனால ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மக்கள் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை பிடிச்சு இந்த தடவை